பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது பக்தர்கள் பல்வேறு வேடமணிந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா சிறப்பின் முழு விளக்கமாகும். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யாப்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே கணாம்பிகாய வித்மகே மகாதபாய தீமஹி தன்னோ கௌரி பிரச்சோதயாத். குலசேகரப்பட்டினம் இந்து அறநிலைத்துறை அருள்மிகு முத்தாரம்மன் ஞானமூர்த்தி ஈஸ்வரர் திருக்கோவிலிலே மூலஸ்தானத்தில் சுவாமி அம்பாள் தம்பதி சமேதாக காட்சியளிக்கிறாள். ஒரே பீடத்தில் சுவாமியும் அம்பாளும் காட்சி கொடுப்பது தமிழ்நாட்டிலே இங்கு மட்டும்தான். மேலும் மூலஸ்தானத்திலே சுயம்பு மூர்த்தியாக சிவனும் பார்வதியும் சுவாமி அம்பாளின் அடியிலே காட்சி அளிக்கிறார்கள். சுயம்பு மூர்த்தி தான் முதலிலே பூஜை செய்யப்பட்ட விக்கிரமாகும். அதன் பின்பு மயிலாடி என்று சொல்லக்கூடிய நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள மயிலாடி என்ற ஊரிலே கனவிலே சென்று சுவாமியும் அம்பாலும் தனக்கு சிலை அமைக்க கனவிலே காட்சி கொடுத்து அங்கு இருந்து சிலை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் தான் இப்பொழுது நாம் காண்பதாகும். இந்த சிலைகள் ஆண்பாறை சுவாமியையும் பெண்பாறையிலே அம்பாளையும் வடிவமைத்து கொண்டு வரப்பட்ட சிலையாகும். இங்கு கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்து வெகு சிறப்பான முறையிலே இக்கோயிலை நிர்மாணம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த குலசேகரப்பட்டினத்திலே தசரா திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெறும் திருவிழாவாகும். தசரா திருவிழாவிற்கு 41 நாட்களுக்கு முன்பாகவே காளி வேடம் மற்றும் பல வேடங்கள் அணியும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள். மதியம் ஒரு நேரம் மட்டும் அன்னம் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். 41 நாட்கள், 27 நாட்கள், 21 நாட்கள், 17 நாட்கள், 18 நாட்கள், 9 நாட்கள் என்று நாட்களின் அடிப்படையிலே விரதம் இருந்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செய்வார்கள். விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு மாலை அணிவிந்து தசரா பிறை என்று சொல்லக்கூடிய இங்கே கடல் தீர்த்தம் எடுத்து சென்று அம்பாளின் பாதத்தில் வணங்கி இந்த கடல் தீர்த்தத்தை கொண்டு சென்று தசரா பிறை அமைத்து அந்த தீர்த்தத்தை அந்த இடத்திலே தெளித்து சுத்தம் செய்து அம்பாள் சுவாமியின் படத்தை வைத்து 41 நாட்கள் பூஜை செய்வார்கள். மேலும் இந்த தசரா திருவிழாவின் ஆரம்ப நிகழ்ச்சியாக கொடியேற்றத்திற்கு முதல் நாள் காளி பூஜை சேவிக்கப்பட்டு மகா காளியை வணங்கி அதன் பிறகு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் காப்பு கட்டி இந்த திருவிழாவானது ஆரம்பமாகும். தொடர்ந்து 1ஆம் திருநாள் அன்று காலையிலே யானையிலே கொடிப்பட்டம் வைத்து வீதி உலா வந்து கொடியேற்றுவார்கள். அதன் பிறகு அம்பாள் கருணையினாலே பக்த பெருமக்கள் அனைவரும் காப்பு கட்டி நேம்சம் செய்ய நேர்த்திக்கடன் செலுத்த தொடங்குவார்கள். இந்த நேர்த்திக்கடன் என்பது அம்பாளுக்கு வேஷம் அணிவித்து தங்களது உடம்புகளிலே அம்பாள் வேடம், குரங்கு வேடம், மனிதர்கள் வேடம், இந்திரர்கள் வேடம், தேவர்கள் வேடம் மற்றும் பற்பல வேடங்களை அணிந்து தலைமையாக காளி வேடம் அணிந்து தர்மம் எடுத்து ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அம்பாளுக்கு காணிக்கை வாங்கி அம்பாள் திருக்கோயிலில் வந்து கொண்டு செலுத்தும் நேர்த்தி கடனை செய்வார்கள். தசரா செட்டு என்று சொல்லக்கூடிய குழுக்கள் அமைத்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குழுக்கள் அமைத்து தசரா குழு என்று சொல்லக்கூடிய தசரா குழுக்களை அமைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். அந்தந்த குழுக்களே காளி வேடம் அணிபவர்கள் தலைமையாகவும் அதனைத் தொடர்ந்து பற்பல வேடங்கள் அணிந்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். மேலும் இங்கு வெகு சிறப்பான வேடம் என்று சொல்லக்கூடிய பிச்சைக்காரன் வேடம், அதாவது ஒரு மனிதன் தன்னை பிச்சைக்காரன் என்று சொல்வது தவறாக நினைப்பார்கள். ஆனாலும் இங்கு பிச்சைக்காரன் வேடன் அதிகமாக காணப்படும். பிச்சைக்காரன் வேடன் அணிந்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். எந்த நேர்த்திக்கடன் எந்த விஷயங்களையும் நினைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பொழுது அம்பாள் அவர்களுக்கு அருள் புரிவாள் என்பது கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் வெவ்வேறு ஊர்களிலிருந்தும் வெவ்வேறு தலங்களிலிருந்தும் வெவ்வேறு நாடுகளில் இருந்தும் இப்பொழுது அம்பாளை தரிசனம் செய்து வணங்கிவிட்டு செல்கிறார்கள். மேலும் வேடங்கள் அணிந்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவிலே அம்பாள் ஒவ்வொரு நாளும் இரவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் முதல் நாள் துர்க்கையம்மன் அலங்காரமும், 2ஆம் நாள் விஸ்வகர்மேஸ்வரர் அலங்காரமும்,
3ஆம் நாள் பார்வதி அலங்காரமும், 4ஆம் நாள் பால சுப்பிரமணியர் அலங்காரமும், 5ஆம் நாள் நவநீத கிருஷ்ணர் அலங்காரமும், 6ஆம் திருநாள் மகிஷாசுர மர்தினி அலங்காரமும், 7ஆம் திருநாள் ஆனந்த நடராஜர் அலங்காரமும், 8ஆம் திருநாள் கஜலட்சுமி அலங்காரமும், 9ஆம் திருநாள் வாக்தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அலங்காரத்திலே அம்பாள் அலங்காரம் செய்து வீதி உலா வந்து அருள் பாலிப்பாள். 10ஆம் திருநாள் அன்று மதியம் சம்ஹாரம் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு சம்ஹார அபிஷேகம் செய்வித்து இரவு 12 மணி அளவிலே அம்பாள் மகிஷாசுரமர்த்தினியாக எழுந்தருள செய்து சூரனை கடற்கரையை வைத்து இரவு 12 மணி அளவிலே முதலில் சூரனையும், 2ஆவதாக சிங்கமுகாசுரனையும், 3ஆவதாக மகிஷாசுரனையும், 4ஆவதாக விருட்சத்தையும் வதம் செய்வாள். அதன் பிறகு அம்பாளை கடற்கரை மேடையிலே அமர்த்தி அபிஷேகம் செய்து அம்பாளை சாந்தப்படுத்தி அதன் பிறகு தேரிலே அம்பாள் பவனி வந்து பூஞ்சப்புறத்திலே ஊர்வலமாக வந்து 10ஆம் திருநாள் இரவு 12 மணி 10 மணி அளவில் கிளம்பும் அம்பாள் 11ஆம் திருநாள் முழுவதுமாக ஊர்வலே வலம் வந்து 11ஆம் திருநாள் இரவு அம்பாள் சேர்க்கையாகி அம்பாளுக்கு காப்பு அவுத்து கொடி இறக்கி பக்தர்கள் காப்பு அவுத்து தனது நேர்த்திக்கடன் விரதத்தை முடித்து அம்பாளின் திருவுருள் பெற்று வெகு சிறப்பாக திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுப்பார்கள். தென் தமிழகத்திலே மிக பெரும் திருவிழாவாக நடைபெறும் தசரா திருவிழாவில் தம்பதி சமேதாக விளங்கக்கூடிய சிவனும் பார்வதி சுரூபமாக விளங்கக்கூடிய முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரரிடம் பக்த பெருமக்கள் அனைவரும் அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளின் திருவருள் பெறுமாறு அம்பாளிடம் சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஸ்ரீநாத் பக்தி மீடியா வாயிலாக தென் தமிழகத்தின் உலக பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் பெருமைகளையும் தல புராணங்களையும் தசரா சிறப்பு நிகழ்ச்சிகளையும் பக்த பெருமக்கள் அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளின் திருவருள் பெறுமாறு வேண்டுகிறோம். மேலும் இந்த ஸ்ரீநாத் பக்தி மீடியா மேலும் மேலும் வளர்ந்து ஆன்மீகத்திலே திகழ்ந்து ஆன்மீக நிகழ்ச்சிகளை மேலும் மேலும் பக்த பெருமக்களுக்கு வெளிக்கொணர்ந்து அம்பாளின் திருவருள் பெற்று மேலும் மேலும் வளர அம்பாளை பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.